இன்னைக்கு நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்களுடைய பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷனில் நம்ம கமலஹாசன் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க படம் தான் தக் லைஃப். இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்களும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் நடிச்சிருக்கிறதுனால தக் லைஃப் மூவி டீம் கிட்ட இருந்து நம்ம எஸ்டிஆருக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். தக் லைஃப் படத்துடைய எல்லா ஷூட்டிங் ஒர்க்குமே முடிஞ்சு இந்த படம் ஜூன் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நம்ம எஸ்டிஆரோட பர்த்டே ஸ்பெஷலாக நம்ம எஸ்டிஆர் நடிப்பில் ரிலீஸ் ஆன கோவில், குத்து, மன்மதன், மகா அப்படிங்கிற இந்த 4 படத்தையுமே ஆஹா தமிழ் ஓடிடியில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தோம், நம்ம எஸ்டிஆரோட பர்த்டே ஸ்பெஷலாக 3 அப்டேட் வரும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுதான். ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் ஆக்டிங்ல, டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் பார்க்கிங். இப்போ பார்க்கிங் படத்துடைய டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர் சிம்பு ஒரு புது படத்தில் நடிக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் நடிக்க போகிற 49வது படம் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம எஸ்டிஆர் அவர்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிறாரு. அதுவும் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக தான் நடிக்கிறாரு. இது வரைக்கும் சினிமாவில் எனக்கே கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பற்றி படம் வந்தாலே சிவில் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஐடி, ட்ரிபிள் அப்படின்னு இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மட்டும் காட்டி மாசா ஹீரோஸை காட்டுவாங்க. சிவில் டிபார்ட்மெண்ட்டை கூட நம்ம தனுஷ் அவர்கள் கெத்தை காட்டி முடிச்சிட்டாரு. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் யாரும் சினிமாவில் கெத்தை காட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைச்சேன். ஒரு வழியாக அந்த ஆசை இப்போ நிறைவேறிருக்கு. நம்ம சிம்பு அவர்கள் இந்த படத்தில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிறாரு. எப்படி அது சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிம்பு அவர்கள் கையில் வச்சிருக்கிற புக்கு அது எங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் புக்கு தான். இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலாலஜி. ஏன்னா நானும் ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். எப்பயுமே எங்கள் டிபார்ட்மெண்ட் தான் இன்ஜினியரிங்கில் கெத்து. இந்த புக்கில் ரத்தக்கரையோட ஒரு கத்தியை நம்ம எஸ்டிஆர் வச்சிருக்காரு. அதுக்கு கீழே த மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் மூவியோ இந்த படம் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அப்டேட்டை பார்த்துருவோம். அடுத்து எஸ்டிஆரோடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன 2வது அப்டேட். நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் புதுசாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஆத்மன் சினி ஆர்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு நன்றி, புதுசாக இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தான் என்னுடைய 50வது படத்தை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு அஃபிஷியலாக நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்களே அவருடைய 50வது படத்தை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிம்பு அவர்கள் நீங்க இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற அந்த வசனத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த படத்தை கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் ஏசிங்க பெரியசாமி டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்றாரு. இதே படம் தான் நம்ம எஸ்டிஆர் உடைய 48வது படமா ரிலீஸ் ஆக வேண்டியது. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ உலகநாயகன் கமலஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. சேம் டைரக்டர் தேசிங்க பெரியசாமி தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்துலேருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் வராத காரணத்தினால தான் இப்போ இந்த படத்தை நம்ம கமலஹாசனுடைய ப்ரொடக்ஷன்லேருந்து வெளியே வந்து எஸ்டிஆர் சிம்பு அவர்களே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவருடைய 50வது படமா 48வது படமாக வர வேண்டிய படம் இப்போ 50வது படமாக நம்ம எஸ்டிஆர் சிம்புவே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. பார்க்கிங் படத்துடைய டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர் உடைய 49வது படம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் டைரக்டர் ஏசிங்க பெரியசாமி டைரக்ஷனில் நம்ம சிம்பு நடிக்கிற 50வது படம். இந்த 2 படம் மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்டிஆர் சிம்பு நடிக்க போகிற இன்னொரு புது படத்துடைய அப்டேட்டும் வந்திருக்கு. நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் நடிக்க போகிற 51வது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. இதுதான் நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆயிருக்க 3வது அப்டேட். ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓமை கடவுளை படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து இவருடைய டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர் நடிக்கிற படத்தை ஏஜிஎஸ் அர்ச்சனா கல்பாத்தி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஏற்கனவே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படம் தான் நம்ம எஸ்டிஆரோட 51வது படம் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி எஸ்டிஆர் சிம்புவே இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது கூடவே காதல் இருக்கும் பயத்தில் தான் கடவுள் பூமிக்கு வரவில்லை, மீறி அவன் பூமிக்கு வந்தால் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வசனத்தோட நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் நடிக்க போகிற 51வது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு காட் ஆஃப் லவ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. காதலின் கடவுள் அப்படிங்கிறது இந்த படத்துடைய டைட்டில். நம்ம எஸ்டிஆர் அவர்கள் என்னுடைய பர்த்டே ஸ்பெஷலாக 3 படத்துடைய அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அடுத்தடுத்து அவர் நடிக்க போகிற 3 படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ராம் பாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர் நடிக்கிறது 49வது படம். டைரக்டர் தேசிங்க பெரியசாமி டைரக்ஷனில் அவரே ஹீரோவை நடிச்சு அவரே ப்ரொடியூஸ் பண்ணுற படம் தான் எஸ்டிஆர் சிம்புவுடைய 50வது படம். டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர் நடிக்கிற 51வது படம். இந்த படத்துக்கு காட் ஆஃப் லவ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. டோட்டலாக இந்த 3 படத்தோட அப்டேட்டும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பல வருஷங்களா எஸ்டிஆர் படங்களுடைய அப்டேட்டே வராத காரணத்தினால ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே சோகத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ நம்ம எஸ்டிஆரோட பர்த்டே ஸ்பெஷலாக இப்படி வரிசையாக அவர் நடிக்கிற புது படங்களுடைய அப்டேட் வந்ததுனால கண்டிப்பாக இந்த நியூஸை கேட்டு எஸ்டிஆர் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமான சந்தோஷத்தில் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்டர் ஜெய், சத்யராஜ், யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் பேபி அண்ட் பேபி. இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் ஃபன்னாகவும் இருக்கு. இந்த படம் பிப்ரவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம தலை இயக்கியோட விடாமுயற்சி படம் பிப்ரவரி 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ விடாமுயற்சி படத்துடைய ஹிந்தி லாங்குவேஜ் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இடி மின்னல் காத்து அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆக்டர் பாலகிருஷ்ணன் பாலையா நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க தாக்கு மகாராஜா படத்துடைய ரிவ்யூவை நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
வேட்டு அப்படிங்கிற ஒரு புது தெலுங்கு படத்துடைய அஃபிஷியல் தமிழ் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் நல்லாயிருக்கு. இந்த படம் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜ்லையும் February 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய ட்ரைலரை நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடிக்கவும். இந்த படம் February 21 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துலேருந்து 4th சிங்கிள் சாங் புல்லா அப்படிங்கிற சாங் நாளைக்கு 6 PM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் வைபவ் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் ஆலப்பனா. இந்த படம் 2024 ரிலீஸ் ஆக வேண்டிய படம். சில காரணங்களால் இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. இப்போ ஆலம்பனா படம் 2025 March 7 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக ஒரு நியூ ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். விஷ்ணு விஷால் ஹீரோவை நடிச்சிட்டு இருந்த படம் தான் ஆரியன். ஆரியன் படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் மூவி டீமே இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் கிளிம்ஸ் வீடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சியான் விக்ரம் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் வீரதீர சூரன் பாகம் 2. படத்துடைய டைரக்டர் தான் SU அருண்குமார். வீரதீர சூரன் பாகம் 2 படம் March 28 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு டைரக்டர் SU அருண்குமார் அவர்களுக்கு கல்யாணம். இவருடைய கல்யாணத்துக்கு நம்ம சியான் விக்ரம் அவர்கள், விஜய் சேதுபதி, டைரக்டர் வெற்றிமாறன் அப்படின்னு சினிமா டைரக்டர்ஸும் ஆக்டர்ஸும் நேரில் வந்து அவங்கள விஷ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் SU அருண்குமாரோடைய கல்யாண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். ஆக்டர் பிருத்திவிராஜ் ஆக்டிங்கில் நம்ம மோகன்லால் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் லூசிஃபர் 2 எம்ரான். இந்த படம் March 27 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ லூசிஃபர் 2 எம்ரான் படத்துடைய ஃபைனல் கட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி மூவி டீம் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ மூவி டீம் பார்த்தீங்கன்னா படத்துக்கான எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. March 27 நம்ம தியேட்டரில் படம் பார்க்குறது மட்டும் தான் பெண்டிங். தெலுங்கு லாங்குவேஜில் பிரம்மாண்டமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியாக ரெடி ஆகிட்டு இருக்க படம் தான் கண்ணப்பன். இந்த படத்தில் ஹீரோவா தெலுங்கு ஆக்டர் விஷ்ணு மஞ்சு தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நம்ம பாகுபலி பிரபாஸ் அவர்களும் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு அவருடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம பிரபாஸோடைய கேரக்டர் நேம் ருத்ரா. பாகுபலி பிரபாஸ் மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஆக்டர் அக்ஷய்குமார் அவர்கள் சிவன் கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஆக்டர் காஜல் அகர்வால் இந்த படத்தில் பார்வதி தேவி கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இவங்களாம் மட்டும் இல்லாமல் ஆக்டர் மோகன்லால் அவர்கள், ஆக்டர் பிரீத்தி முகுந்தன், காமெடி ஆக்டர் பிரம்மானந்தன், ஆக்டர் ஐஸ்வர்யா, ஆக்டர் மதுபாலா, நம்ம சரத்குமார் அவர்கள் அப்படின்னு நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ் ஆக்டர்ஸும் இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரோட கேரக்டர் நேம் ப்ளஸ் போஸ்டர்ஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கண்ணப்பன் படம் ஒரு பிரம்மாண்டமான ஹிஸ்டாரிக்கல் மூவியாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த படம் April 25 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. நம்ம STR இன்னைக்கு தரமான சம்பவங்களை பண்ணி விட்டுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வைங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.